சார் வணக்கம் சார். எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து பார்த்தீங்களா, திமுகனாலே ஊழல் கட்சி, இனி நிறைய பேர் இதில் எல்லாம் உள்ளே போவாங்க அப்படின்னு சொல்றாரு. இது எடப்பாடி பழனிசாமி இதை எப்படி சொல்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது அவர் அந்த கட்சியை சேர்ந்தவர் தானுங்களே. அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமி தனித்தனியாக ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? 2 பேரும் ஒரே கட்சி தானே. அவர் மாநில தலைவர்கள், அதனுடைய அதிமுக அவர்களுடைய பிரான்ச்சான அதிமுகங்கிற பிரிவுக்கு தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி. அவர் ஒரே கட்சி தானே 2 பேரும். அண்ணாமலை சொன்ன உடனே ஆமாங்க எங்கள் தலைவர் சொன்னது கரெக்டு தான், இன்னும் நிறைய பேர் எங்ககிட்ட அவங்ககிட்ட லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, இவங்களெல்லாம் அடுத்து அப்படி பிடிக்க போகிறோன்னா அது பிரகாரம் போயிட்டுருக்கோம். ஆக நம்ம சொன்னது உண்மையாகிடுது இல்லையா? நான் சொன்ன லிஸ்ட்டு அதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்கக்கிட்ட இருக்கும். ஊழலுங்கிறது வந்து எதிர்கட்சிகள்னு அர்த்தம். அதுக்கு ஊழலுங்கிற பாஜக சொல்லிச்சுன்னா எதிர்கட்சிகள்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. அதில் இன்னும் சொல்ல போனால் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் வழக்கெல்லாம் இன்னும் அப்படியே இருக்குது. ஓபிஎஸ் அதைத்தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் பாஜகவிலையோ அதிமுகவில் சேர்ந்துட்டீங்கன்னா ஊழல் இருந்தாலும் நீங்கள் தப்பிச்சுக்க. அதனால தான் அவருக்கு அவங்க என்ன காரணம், என்ன இடி விழுந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த தலைவர் பதவியை ஏன் பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. விட்டா போச்சு உள்ள தள்ளிடுவாங்கங்கிற பயத்தில் தான் பழனிசாமி உட்காந்துட்டு இருக்காரு. அதனால தான் அவர் அதில் அவர் பழனிசாமி பாராட்டணும். அதே தான் நான் பொன்முடிக்குன்னு சொல்கிறேன். இருந்துட்டீங்க, எத்தனை வருஷம் இருந்துட்டீங்க, பேசாமல் பாஜகவில் போய் ஜாயின் பண்ணிக்கினாக்கா அஜித் பவார் மாதிரி ஒரு பதவி வாங்கிடலாம்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒரு போஸ்ட் வாங்கிடலாம்ல. அஜித் பவார் 10 நிமிஷத்தில் அதுவும் போயிட்டார்ல. முந்தின நாள் சொல்கிறாங்க ஊழலின் ஊற்று கண்ணே அவர் தான் அப்படின்றாங்க. மறுநாள் காலையில் போய் சேர்ந்தார், அதுக்கு அடுத்த நாள் பதவி பிரமாணம் துணை முதல்வர். இவ்வளோ வேகமாக யாருக்கு பதவி கிடைக்கும்? நீங்களும் பவர்ஃபுல் ஆடு, ஜம்முன்னு போய் சேர வேண்டியது தானே. நானாக தான் பண்ணியிருப்பேன். இப்போது எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு விமர்சனத்தை கையில் எடுக்கிறாருன்னா இதை அவருக்கு கை கொடுக்கணும்னு பார்க்குறீங்களா? தான் என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது தான் சொல்கிறாரு. ஏங்க இப்போ எனக்கும் நடந்த கேஸெல்லாம் எடுத்து இது பண்ணுறீங்களே பாருங்கள், உங்களுக்கெல்லாம் ஆதரவாக பார்த்து நான் இப்படி தான் பேசிக்கிறேன், என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்கிறதுக்காக தான் அவர் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு பயம் இருக்குது. என்னடா 2016 விடுதலையான ஒரு ஆளை வந்து திருப்பி ஏதோ ஒரு காரணத்தை காட்டி உள்ளே தள்ளுறானுங்கன்னாக்கா இது நமக்கு நடக்காதுன்னு என்ன இருக்குது? அதனால தான் அவதியாக அவர் சொல்கிறார். அதுதான் காரணம். இல்லை, எடப்பாடி பழனிசாமி மீதே டெண்டர் வழக்கெல்லாம் இருக்குங்க. எல்லாமே இருக்கு. எடப்பாடி பழனிசாமி மேலே என்ன இல்லை, அவர் மேலே அவர் சம்பந்தி மேலே என்ன இல்லை. அதிமுகவில் கேஸ் இல்லாத ஆள் யாருங்க? வழக்கு இல்லாத ஆள் யார்? எல்லாத்து மேலே தான் இருக்குது. பட்டு அவங்க அதனால தான் க்ளீனாக நெடுஞ்சாங்கடையாக படுத்தவங்க எந்திரிக்கவே இல்லையே, அப்படியே படுத்துருக்காங்கல்ல. இங்கே அசைவு கூட இல்லாமல் பிடிச்சக்கால விட மாட்டேங்கிறாங்களே. ஆனால் அவங்களுக்கு நல்லா தெரியும் இதில் இருந்தால் எப்படிலாம் விடுதலையாக. இப்போ வந்து இப்போ என்ன 30 நாள் அவருக்கு டைம் கொடுத்துருக்காங்க. எலெக்ஷன் இன்னும் ஒரு 3 மாதத்தில் வரப்போகுது. திமுக வந்து பாஜகவோட ஒரு கூட்டணி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாக்கா இது எல்லாமே ஒரே நிமிஷத்தில் பெரிய விஷயம் இல்லை. என்ன தப்பு இருக்குது? இன்றைக்கி என்ன கேட்டால் பாஜக கூட கூட்டணி வைக்கிறது எந்த தப்பு இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி வந்து திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளான இந்த பெண்களுக்கு சம உரிமை, கல்விக்கூடங்கள் இலவச கல்வி, அப்புறம் வந்து இலவச இது சத்து உணவு போடுறது, பல்வேறு விஷயங்கள் எல்லாம் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகள்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க. சமூக நீதியெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் பாஜக மேலே நமக்கு இருந்த ஒரே வருத்தம் அதுதானே. அது இல்லை. இன்னும் சொல்ல பார்த்தீங்கன்னா பட்டியலில் பிற்படுத்தப்பட்ட ஓபிசியாக இருக்கக்கூடிய மோடி, ஓபிசியாக இருக்கக்கூடிய அமித்ஷா, ராஜ்நாத் சிங் போன்றவர்கள்லாம் பெரிய பதவிகளில் உட்காந்துருக்கிறாங்க. அது காங்கிரஸுக்கு பெரிய கூட இல்லையே. ஆக திரௌபதி முர்மு போன்ற ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து இதாக இருக்காங்க. எல்லா திராவிட இயக்கத்தை கொள்கைகளை ஏற்றுக்கிட்டது பிறகு பாஜக கிட்ட நம்ம ஏன் முறைக்கணும்? யோசிக்கலாமே. எதுக்காக நம்ம எதிர்த்தோம்? பெண்களுக்கு இடம் கொடுக்கல, இது பண்ணுறாங்க, பார்ப்பனர்களுக்கு ஓவராக இடம் கொடுக்க. இன்றைக்கி பார்ப்பனர்களை ஏறத்தாழ ஒதுக்கி ஓரம் கட்டிவிட்டாங்களே இன்றைக்கி இல்லையா? அவங்களா வந்து பேசிக்கிட்டு இருந்தாலும் ஓடிய இன்றைக்கி எந்த பார்ப்பனர் வந்து பாஜகவில் பெருசாக இருக்கிறாங்க? எல்லாம் போயிட்டதுக்கு பிறகு நாம் ஏன் அவங்களோட கூட்டணி வைக்கக்கூடாது? என்ன தப்பு? ஏன்னா என்னை பொறுத்தவரை இடங்கள் அப்படி தான் போகுது. நான் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன். எனக்கு என்னுடைய கொள்கைகள் ஏற்றவங்க யாரான்னு பெரியாரை தான் பண்ணார். காங்கிரஸை ஏன் காமராஜரையும் ஆதரித்தார். பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுறாருங்கிற ஒரே காரணத்தை ஆதரித்தார். காங்கிரஸ் என்னுடைய விரோதின்னு சொன்னவர் தான் பெரியார். ராஜாஜியை ஓரம் கட்டி இது பண்ணிட்டாங்கன்னு போது பிராமண ஆதிக்கம் போயிடுச்சுன்னு உடனே காமராஜர் ஆதரித்தார். அப்படி தான் போனார். அதுபோல் திமுக வந்ததுக்கப்புறம் நம்மளால வந்ததுக்கப்புறம் காமராஜர் எதுக்குன்னு விட்டுட்டார். அதுதான் நடந்தது. அந்த வகையில் நான்லாம் பெரியார் வழியில் தான் போகிறேன். என்னுடைய இயக்கத்தை, என்னுடைய கொள்கைகளை ஏற்றுக்கிட்டு யாராக இருந்தாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயார். இன்றைக்கி வந்து மோடி வந்து திராவிட இயக்க கொள்கைகளை ஏற்றுக்கிட்டு தான் இன்றைக்கி வந்து 3 மாநிலங்களில் வந்து அதெல்லாம் தான் நிறைவேற்றினார்.
வந்ததுக்கப்புறம் கறிக்கடையெல்லாம் மூடுறாங்கங்கிறது அது வேறு விஷயம். அது அந்த அந்த சீஃப் மினிஸ்டர் கூடி சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவான்னு அர்த்தம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பாஜக கூட வந்து இப்போ திமுகவுடைய ஊழலை பற்றி தான் பேசுது, ஆனால் அதிமுகவினுடைய ஊழலை பற்றியே பேச மாட்டாங்களா? அவங்க சொல்கிறதே வந்து திமுக ஊழல் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய ஊழலை எதிர்த்து அவங்க என்றைக்குமே போராடினது இல்லைங்க. திமுக ஊழல் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. அதிமுக பண்ணலாம், உங்கள் கட்சிக்கு எங்கள் கட்சிக்கு வந்துட்டு நீங்கள் பண்ணலாம். திமுக பண்ணக்கூடாதுங்கிறது தான் அவங்களுடைய கொள்கை, வேறு ஒன்று. ஊழல் அவங்க எதிர்த்து என்றைக்குமே பேசுகிறதில்ல. திமுக சம்பாதிக்கக்கூடாது, அவ்வளோதான். மற்ற எல்லாரும் ஊழல் பண்ணலாம், அதுதான் அவங்களுடைய கொள்கை. அதில் அவங்க தெளிவாக இருக்காங்க. உங்களுக்கு அது புரியலன்னா அவங்க தப்பு இல்லை. இப்போ எப்படி பார்த்தாலும் இப்போ பாஜகவுக்கு தான் சார் பெனிஃபிட்டாக போகும். ஏன்னா திமுகவும் அதிமுகவும் ரெண்டு தரப்புலையுமே, ரெண்டு கட்சியிலையுமே ஊழலுக்காக சிறைக்கு சென்றவங்க இருக்காங்க. பாஜகவில் தான் அப்படி யாரும் இன்னும் போகலை. இப்போ பாஜகவுக்கு அது ஒரு பெனிஃபிட் தானே. பாஜக வந்து மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சு வர்ற மாதிரிலாம் பேசுகிறீங்க. இப்போ இந்த 3 மாநிலங்களில் வந்து இப்போ இன்றைக்கி வந்துருச்சு இல்லை, நான் சொன்ன பாயிண்ட் தானே பேசுகிறாங்க. வாக்கேந்திரம் கையில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு யார் ஓட்டு போட்டால் என்ன போடல, சும்மா ஒரு கணக்காட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் சொல்கிறேனே, ஒரே கட்சி, ஒரே தேர்தல், ஒரே இது ஆட்சி, அப்புறம் ஒரே தலைவர்னு வரப்போகுது. அது அமித்ஷாவா மோடியாங்கிறது அப்படி ஒரே தலைவர் ஆகிட்டாக்கா அதுக்கப்புறம் எங்கிறது எலெக்ஷன் இருக்க போகுது. அதுக்கப்புறம் மக்களை பற்றி என்ன இது இருக்க போகுது. அப்புறம் அதானி சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு மோடியா அமித்ஷாவை செஞ்சுட்டு இருக்க போகிறாங்க. இதெல்லாம் அந்த புரட்சி ஒன்று வந்தாலோடி இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வேணால் பேசலாம், அப்படியே ரொம்ப உலகத்தில் எல்லாரும் மொத்தமாக போய் சொல்லிட்டாங்களே, மானமே போச்சே அப்படி இப்படின்னு ரொம்ப உயிரை விட்றீங்க. என்ன வேலுமணி செத்து போயிட்டாரா, ரங்கமணி செத்து போயிட்டாரா, நிதின் கட்கரி தற்கொலை பண்ணிட்டாரா, என்ன ஆயிடுச்சு? அவங்க மேலே போடாத ஊழலா? 70 லட்சம் கோடி நிதின் கட்கரி மேலே சிஏஜி கொடுத்த அறிக்கை அரசியல் கட்சிகள் கொடுக்கல. என்ன அப்படியே அவரை ஐயோ இப்படிலாம் ஆகி போச்சுங்களா, பாஜக என்னாச்சுன்னு யாரோ பதறீங்களா? ஒன்றும் இல்லையா. ஏன்னா அவங்க பண்ணால் அவங்க தப்பிச்சுக்குவாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. ஏன்னா அவங்க ஆட்சியில் இருக்காங்க, தப்பிச்சுக்குவாங்கன்னு இதை பண்ணுறீங்க. ஊழலை ஒழிக்கிறது உங்களுக்கும் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்படி பண்ணுறதுனால திமுக பேர் கெட்டு போச்சுன்னு சொல்லி திமுக பேரை கெடுக்கணுங்கிறதுக்கு தான் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. அப்படி கெட்டு போகிறதா இருந்தால் கெட்டு போகட்டுமே, யார் வேணாங்கிற. உத்தமனை தேர்ந்தெடுக்கட்டுமே, யார் வேணாங்கிற. நான் அயோக்கியன், என்னை எடுத்து நிற்கிற யோக்கியனா, அவ்வளோதான் கேள்வி. இது மாதிரி நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்து பாஜக கால் ஊன்ற பார்க்குதோ? ஊழல் குற்றச்சாட்டுக்கு இன்றைக்கி வேலையே கிடையாதுங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, இரவாதார் வீட்டிலிருந்து ஒரு பிடி கடுக வாங்கி வருக, அவ்வளோதான். ஊழல் செய்யாத ஒரு உத்தமம் வந்து அரசியலில் இருக்கான்னு ஒருத்தனை காட்டு, நான் அதுக்கு நான் இது பண்ணிக்கிறேன். ரஃபேல் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது, சிஏஜியே கொடுக்குறான் உங்கள் ஆட்சியில் இவ்வளோ ஊழல்னு. அப்புறம் இதுக்கு மேலே என்ன சான்று வேண்டி கிடையாது? ப்ரூவ் பண்ண ஊழலுங்க மோடி அரசாங்கம். சிஏஜி கொடுத்துருக்க வரைக்கும் அரசியல் கட்சிகள் வந்து குற்றம் சாட்டலை, சிஏஜி சொல்கிறான் நீ இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கேன்னு. இதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேணும்? இவங்க வந்து மற்றவங்களது ஊழல்காரன்னு சொன்னாக்க நீங்கள் வேணால் ஏற்றுக்கலாம். அவங்க ஊழல் இல்லைங்க, இவங்க மாத்திரம்தான் ஊழல், நீங்கள் வந்து மூடி மறைக்க பார்க்கலாம். பிரயோஜனப்படாது, மக்களுக்கெல்லாம் தெரியும். இந்த ஊழல் வழக்குகள்னால பொன்முடிக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்புனாலாம் திமுகவுக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படாதுங்களா? இன்றைக்கி என்ன தப்பாட்டு இருக்கிறீங்க? 67 அண்ணா வந்து முதலமைச்சராக பதவி ஏற்று கையெழுத்து போட்டு வெளியே வந்தாருங்க. உடனே அச்சு ஊடகங்களில் பட்ட அண்ணா ஊழல் செய்து விட்டார்னு எழுதிவிட்டாங்க, உடனே போட்டாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு உள்ள திமுக மேலே போடாத ஊழல் வழக்குகளா? ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு ஊழலை நிரூபித்து யாரையும் அதை உள்ளே தள்ளியிருக்கீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். பொன்முடி மேலே தான் போட்டு இது பண்ணியிருக்கீங்க. 50 ஆண்டுகளாக இருந்ததில் ஜெயலலிதா ஒருத்தர் தாங்க அரசியல் கட்சி திராவிட இயக்கத்தில் வந்து ஊழல் குற்றச்சாட்டுக்காக உள்ளே போய் ஜெயிலுக்கு போன ஒரே ஆள், நிரூபிக்கப்பட்டது. திமுககாரங்க எத்தனை பேத்துக்கு மேலே ஊழல் குற்றச்சாட்டு போட்டு நிரூபிச்சிங்க? இன்னும் செந்தில் பாலாஜியை வருஷ கணக்காக உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கீங்க, தண்டனை கொடுத்துட்டீங்களா? பொன்முடி மேலே போட்டுவிட்டு 30 நாள் லீவ் வேறு கொடுத்துருக்கீங்க. ஊழல் குற்றச்சாட்டு நீங்கள் மேல்முறையீட்டு பண்ணிக்கிங்கன்ட்டு அவங்க சில கேள்விகள் கேட்டதுக்கு நீங்கள் மேல்முறையீட்டில் கேட்டுங்க வாங்கிக்கிங்கன்னு அதையும் சேர்த்து கொடுக்குறாரு ஜட்ஜி. அதுக்கு என்ன அர்த்தம்? தப்பிக்கிறது தான் தப்பு, அங்கே தப்பிச்சிங்கன்னு அவங்க ஐயா எனக்கு சொன்ன வேலையை நான் செஞ்சுவிட்டேங்கிற மாதிரி தான் எனக்கு ஜட்ஜ்மெண்ட்டு. இந்த தீர்ப்பை பார்த்தா அப்படி தானே இருக்குது. தீர்ப்பின் பிரகாரம் எனக்கு கொடுத்த இந்த வேலையை வந்து இன்னும் தண்டிக்கணும்னு நான் கொடுத்துட்டேன். அதே சமயத்தில் நீ வந்து மேலே போகிறதா இருந்தால் போய் நீ தப்பிச்சுக்கோ அப்படிங்கிறாரு. என்ன அர்த்தம் அதுக்கு? கீழ்கோட்டில் விட்டாச்சு, இவர் தண்டிச்சிட்டாரு, மேல்கோட்டில் விட்டாக்க என்ன அர்த்தம்? அப்போ எது நியாயம்? எந்த தீர்ப்பு எடுத்துக்கிறது?
இது இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய நெருக்கடிங்களா சார்? ஆமாம், பெரிய நெருக்கடி. அதனால் இந்தியா கூட்டணி ஒடிஞ்சு நாசமாக போயிடும் அப்படி போயிடும். பொன்முடி ஒருத்தர் நம்பி தான் இந்தியா கூட்டணி இருந்து. நீங்களும் என்னென்னவோ சொல்லி பார்க்குறீங்க, இதை வச்சு இல்ல, அச்சிக்கப்பட்டு. இதுக்கு முன்னாடி மோடி கூட சொல்லியிருந்தாரு, ஊழல்வாதிகள்லாம் ஒன்று சேர்ந்திருக்காங்க. ஆமாம், உத்தமபுத்திரன் பேசுகிறாரு. மோடி உத்தமபுத்திரன் வர்றான், சொம்பு எடுத்து உள்ளே வைக்கிற கதை தான். மோடி வர்றாருன்னா உலகம் முழுதும் அச்சிக்கப்பட்ட ஒரு ஆசாமி அவர் பேசுகிறது. அவங்க ஏங்க இதெல்லாம் ஊழலை பற்றி சொல்லி நீங்கள் எத்தனை தடவை தாங்க சொல்கிறது? ஊழலுக்கும் அரசியலும் ஒரே ஒரு இரட்டை பிறவிகள், அது இல்லாமல் இருக்கு. மோடி ரொம்ப உத்தமனா? அமித்ஷா ரொம்ப பெரிய உத்தமனா? சொல்லுங்களேன். பேசுறது தைரியம் தான், பேசுறது பயந்துக்கு தானே பேசுகிறீங்க. என்பது இதனால் மறுபடியும் திமுக அப்படியே விடுது. என்னைக்கு இங்கே திமுக மேலே நீங்கள் நல்லா ஒழுங்காக பேசுகிறீங்க? உங்கள் ஊடகங்கள் என்னைக்காவது ஒரு நாள் திமுகவை யோக்கியமாக பேசுகிறீங்களா? ஒரு ஊடகத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். சான்ஸ் கிடைச்சா பேர் கெட்டு போச்சுன்னா தான் மக்கள் அதிகம் அச்சக்கப்பட மாட்டாங்களா? உயிரை விட்றீங்களே. குற்றவாளின்னு சொல்லி உள்ள ஜெயலலிதா தள்ளும்போது எத்தனை பேர் இங்கே பொங்கி எழுந்தீங்க? ஒரு ஊடகம் அதனால் ஒரு பதவி போகாதுன்னு, பதவி போயிடுச்சுன்னு தீர்ப்பில் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கூட ஒரு ஊடகம் போட்டுக்கிட்டே இருந்தது பதவி போகுமான்னு. அப்புறம் தான் அந்த தமிழன் பிரச்சனை சொன்னார். தீர்ப்பு சொன்னால் அடுத்த நிமிஷமாக பதவி போச்சு, அவருக்கு ஒன்றுமே கிடையாது. அது சொல்கிறவரெலாம் அந்த ஊடகம் அதை போட்டுக்கிட்டே இருந்தது. பதவி போகுமான்னு. அவ்வளோ காப்பாற்றுறதுக்கு பார்க்குறீங்க. அந்த கட்சின்னா அப்படி. திமுகன்னு இந்த நம்ம மான மரியாதை போயிடுச்சு இல்லை, கேவலம் போயிடுச்சு இல்லை, என்ன ஆச்சுங்க, ஐயோ இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்களே. ஏன் அது ஜெயலலிதாவுக்கு வர மாட்டேங்குது? அது ஏன் நிதின் கட்கரிக்கு வர மாட்டேங்குது? அது ஏன் ரங்கமணிக்கு வர மாட்டேங்குது? தங்கமணிக்கு வர மாட்டேங்குது? உதயகுமாருக்கு வர மாட்டேங்குது? கேட்டீரா? அவன் மேலே ப்ளூ ஃபில்மே வந்தது. எத்தனை பேர் அப்படியே பெருசாக பேசிட்டீங்க? இது இவ்வளோ ஆபாசமாக நடந்துக்கிறதுங்க இந்த கட்சி உருப்படுமான்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு யாருக்கும் வாய் வரலையே. இப்படியெல்லாம் எடுக்கலாங்களான்னு தானே கேட்டீங்க. உங்களுடைய டபுள் ஸ்டாண்டர்ட், அதுக்கு என்ன பண்ணப்பட்டாது? சார், நிறைய விஷயங்களை போயிருந்தேன்.